தங்க அணில். ஒரு சிலர் யாகம் செய்யணும்னு ஒரு ஊர்ல சேர்ந்து பெரிய அளவுல யாகம் பண்ணாங்க. அப்ப யாகம் முடிஞ்ச உடனே நிறைய தான தர்மங்கள் செய்யணும். பொருட்கள்லாம் சிந்தி கிடக்கு இங்க, அங்க. அப்ப எங்க இருந்தோ ஒரு அணில் ஓடி வந்துச்சு. அதோட பாதி உடம்பு தங்கமா இருந்துச்சு. அந்த அணில் புரண்டு புரண்டு படுத்த அந்த சிந்தி கிடந்த பொருட்கள் மேல புரண்டு புரண்டு பார்த்துச்சு. எல்லாரும் கேட்டாங்க, "ஏன் இப்படி பண்றேன்னு?" கேட்டாங்க. அந்த அணில் சொல்லுச்சு, "இதுல புரண்டு படுத்தா இந்த புண்ணியத்துல எனக்கு இந்த இன்னொரு பாதி தங்கமா மாறுமான்னு பார்க்கிறேன்னோனே, உனக்கு எப்படி பாதி உடம்பு தங்கமா மாறுச்சுன்னு கேட்பாங்க." ஒரு காட்டுல ஒரு குடிசையில ஒரு அம்மா, அப்பா இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையால இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் அவங்க கஞ்சி குடிக்கணும்னு நினைக்கும் பொழுது, ஒரு வயசான ஒரு பெரியவர் வந்து கதவ தட்டினாரு. அவங்க வீட்ல அவங்க அம்மா, அப்பா, மகன், மருமக 4 பேர் மட்டும் இருக்காங்க. அந்த பெரியவர் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு கேட்டவுடனே, அவங்க ஆளுக்கு ஒரு ஒரு டம்ளர் கஞ்சி தான் குடிக்கிறக்கு இருந்தது. முதல்ல வந்து அந்த மகன் குடுத்தான். அவர் இன்னும் எனக்கு பசி தீரலன்னு சொன்னாரு. அடுத்து மருமகா குடுத்தா. அதுக்கு அடுத்து அந்த அப்பா குடுத்தாரு. கடைசியில அந்த அம்மாவும் குடுத்தாங்க. 4 பேர்ட்டயும் வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் பசி நீங்கி போனாரு. அவர் குடிக்கும் பொழுது கை நடுக்கத்தால கொஞ்சம் கஞ்சி சிந்தி இருந்தது. அந்த கஞ்சில இந்த அணில் புரண்டதுனால, இந்த உடம்பு பாதி உடம்பு தங்கமாயிருச்சு. அந்த உணவ குடுத்ததுனால அந்த 4 பேருமே இறந்துட்டாங்க. நேரா சொர்க்கத்துக்கு தான் போனாங்க. அப்போ இந்த தன்னலம் இல்லாத அவங்களுடைய ஈகை இருக்கு இல்லையா? அதனால இந்த உடம்பு வந்து பாதி தங்கமா மாறிருச்சு. இதே மாரி இன்னும் இந்த உலகத்துல இருக்காங்களா யாராவது? அதனால நாம போய் இன்னொரு பாதியையும் தங்கமா மாத்திருவோம்னு நெனச்சு, நானும் நெறைய இடத்துக்கு போய் இந்த மாரி தான தர்மங்கள் பண்ற இடத்துல எல்லாம் போயி, புரண்டு புரண்டு பார்க்கிறேன். இந்த உடம்பு தங்கமா மாற மாட்டேங்குதுன்னு இந்த அணில் சொல்லிட்டு போயிருச்சு. ஆக தன்னலம் இல்லாம பிறருக்கு கொடுக்கிறது தான் உண்மையான கொடை. இந்த மாரி பிறர் வந்து நம்மள மெச்சணுன்றதுக்காக செய்றதெல்லாம் கொடை இல்லைன்றது தான் இந்த கதை சொல்லக்கூடிய பாடம்.